நீங்கள் நருட்டோவை காட்டுவாங்க. புக்காசாக்கு அவ்வளோதான், ஸ்டோரேஜ் முடிஞ்சிச்சு, இப்போ நீ லீஃப் வில்லேஜுக்கு போகிற அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆக்டோபஸ் தேடி ஆகணும். மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்திருப்பான். போச்சு, நைன்டெயில்ஸ் அடக்கிறதுக்காக ஆக்டோபஸை பார்க்க போகிறேன். அதே மாதிரி ட்ரைனிங் எடுக்க போகிறேன். சாஸ்கேவையும் திரும்ப கூட்டிகிட்டு வரப்போ நருட்டோ உழம்பிக்கிட்டு இருக்கான். யமாட்டோ சென்சை அங்கே இருப்பார். யமாட்டோ சென்சை தள்ளி விட்டு மைட் கை வந்து, சின்ன பையா உன்னோட இலக்கு அந்த இருக்கு பாரு அப்படின்னு கையை காட்டிட்டு இருக்கான். இன்மேன் அந்த சி அப்படின்னு ரைட்டு தான் கரெக்டாக போடுறாங்க. இப்போ நருட்டோ ஓஷன் இருக்குன்னு சந்தோஷப்படுவான். அதே மாதிரி மைட்காயும் ஒரு ரேட்டுன்னு பாரு. அதை பார்த்து இவர் இதான் லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஒரே ஒரு போர்ட்டல்னு சொல்லுவார். யமாட்டோ கிட்ட கேட்பான், அன்னைக்கு சொன்னாங்கல்ல ஒரு டாப் சீக்ரெட்டான மிஷன், அது என்ன மிஷன் சொல்லுங்கன்னு யமாட்டோ செஞ்சுக்கிட்ட நருட்டோ கேட்பான். சீக்ரெட்டுன்னு சொன்னாங்கல்ல, அதான் யார்ட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னா நருட்டோ, ஐயோ என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சுவான். சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவார் நம்ம யமாட்டோ. நருட்டோ கடுப்புல திரும்பிடுவான். இதை பார்த்த யவோபா, யமாட்டோ இவன்கிட்ட போய் சொல்லாமல் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவார் நம்ம யவோபா. சீசுனே சுனாடா கிட்ட கேட்பா, இவ்வளோ கொடூரமான நேரத்தில் ஏன் நீங்கள் நருட்டோவை எஸ்ராங் மிஷினுக்கு அமுச்சு விட்றீங்க அப்படின்னு சுனாடா சீசுனை கேட்பா. நீங்கள் லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு அமுச்சு விட்ருக்கீங்க அவனை. அக்காட்சுக்கி தேடுறது நம்ம நருட்டோவை தான். நம்ம கடல் மட்டமாக இருக்கிற பகுதியில் நம்ம நருட்டோவை ப்ரப்போஸ் பண்ணிச்சோம்னா நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடும். அதே மாதிரி அக்காட்சுக்கி நம்ம நருட்டோவை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாட்ட சொல்லுவாள். லேண்ட் ஆஃப் ஃபயர் அடுத்து ஹிடனில் விடுச்சதில் நம்ம நருட்டோக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பான் நம்ம சீசுனு. அதை நான் எப்போயோ கில்லர் பி கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சுனாடே சொல்லுவாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பெரிய கப்பல் நிற்கும். அதை பார்த்து நருட்டோ எக்ஸைட்மெண்ட்டாக இதான் இந்த கப்பலை தான் இப்போ பயணம் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்பான். அதை பார்த்து அவங்க, இல்லை நம்ம இந்த கப்பலில் போகல, நமக்கு ஒரு சின்ன கப்பல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதில் நம்ம போக போகிறோம் அப்படின்னு நம்ம மட்டையான சின்ன கப்பலை காமிப்பாங்க. எஸ்ராங் மிஷின்னால நம்ம இந்த கப்பலில் போக தேவையில்ல, பெரிய கப்பலில் போனால் நம்மளை எனிமீஸ் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க, அதனால் நம்ம இந்த சின்ன கப்பல்லையே போகணும், அப்போ தான் எனிமீஸுக்கும் தெரியாது இது நம்ம இங்கே வரோன்னு அப்படின்னு நம்ம யமாட்டோ சொல்லுவார். கடல் பிரயாணம் பண்ணுறதுக்கு மறுத்துட்டேன்னு சொல்லுவார். எதுக்கு மறுத்தாங்க, நம்ம என்ன பிரேவா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம காய். நான் அப்செட் ஆக மாட்டேன் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலில் செயில் பண்ண போன சில பேர்ஸை ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து தாக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா நம்ம காய் கேட்பார். செத்த நேரத்தில் அரண்டு போயிடுவான், ஐயோ மான்ஸ்டரானு. அதனால யவோபா அடுத்து காய் மட்டும் போவாங்க கப்பலில். இன்றைக்கி மான்ஸ்டரை உண்டுலாம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு யவோபா காய் போகிறாங்க. யவோபாவும் ஏன் மான்ஸ்டர் இருக்குன்னு தெரிஞ்சு மான்ஸ்டரை கொல்ல போகிறாங்கன்னு தெரியல நம்ம யமாட்டோ சொல்லுவார். அதுக்கு நம்ம நருட்டோ, காய் செஞ்சு தயாராக தான் இருப்பார் எப்போயுமே அப்படின்னு சொல்லுவார் நம்ம நருட்டோ. ஆமாம், இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார் காய். அதை பார்த்த யவோபா, நீ ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம காய், நான் எப்போவோ ஓகே அப்படின்னு ஒரு பதில் சொல்லி யவோபா சொல்லி முடிச்சுவார் வரல. சரி யவோபா திரும்ப போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம அன்றைக்கி அந்த மான்ஸ்டரை உண்டு இல்லாமல் பண்ணிட்டு தான் போகிறோம் ஓகே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம யவோபாவும் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி போக ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம காய் அப்படியே நிகழ்ச்சி போயிட்டார். பார்த்தா அவருக்கு வாந்தி வந்துக்கிட்டு இருக்குது, கடலை போக அவருக்கு பிடிக்கல. உடனே சரி நம்ம வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் நம்ம மான்ஸ்டர்கிட்டே வரல, இன்னும் நிறையா தூரம் இருக்குது அப்படின்னு யவோபா சொல்ல, அப்போ திக்குன்னு போய் ஒரு மீன் வருது. பார்த்தா இதான் மான்ஸ்டர் போல, எப்போ மூக்கு வால் மாதிரி வச்சு நிற்கிது, இது பேர் ஜெயிண்ட் மர்லினாம்பா. காய் போய் திகச்சு நிற்கிறான். உடனே யவோபாவும் காய், சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அந்த மீன் வருது. யவோபா நீ துடுப்பை லெஃப்ட் பக்கமாக போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய். உடனே யவோபா சரி போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து சாக்கு நருட்டோ யமாட்டோக்கெல்லாம் சாக்கு, என்னடாவே இங்கே இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் சாகசம் அப்படின்னு பார்த்தா என்னமோ பண்ணுறாங்க. இப்போ என்னென்னு தெரில, நமக்கு என்னவும் காட்டல. பார்த்தா மீனுக்கு போய் காய் தண்ணிக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கப்பலும் போயிடுச்சு. கத்தி காயை குத்துற மாதிரி வந்து இப்போ காய் தப்பிச்சிட்டாரு. எப்படியோ காய் தப்பிச்ச பிறகு இப்போ திரும்பி அந்த மீன் காயை அட்டாக் பண்ணுது. பார்த்தா காயை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. திரும்பி காய் வெளியே வந்து அந்த மீன் இப்போ காயை கொல்றேன்னு பார்த்து யவோபா வந்து காப்பாற்றிடுவார். அதாவது அந்த மீனை ஒரு தூண்டில் மாதிரி போட்டு நம்ம காயை காப்பாற்றிடுவார் நம்ம யவோபா. பார்த்தீங்கன்னா அந்த மீன் டிஸ்ட்ராய் ஆயிரும். அப்படியே அங்கேருந்து பார்த்தா யுசுகேன்னு ஒரு நியூ கேரக்டர், அவர் தான் பார்த்தா காப்பாற்றிட்டுப்பார். நம்ம யவோபாலாம் காப்பாற்றிக்க மாட்டார். பார்த்து நருட்டோ வந்து இந்த யுசுகேன்றவனை திரும்பி காப்பாற்றிடுவான். சரி என்னை காப்பாற்றினதுக்கு நன்றின்னு அந்த யுசுகே கேட்க, நம்ம நருட்டோ எனக்கு புகழ்ச்சிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான் நம்ம நருட்டோ. சரின்னு பார்த்தா திரும்பி அந்த மீன் ஒரு வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ நம்மளை நோக்கி அந்த மீன் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நருட்டோ தகச்சு நிற்பான். பார்த்தா செத்த நிமிஷத்தில் நருட்டோக்கு நேராக வந்து அந்த மீன் முகத்துக்கு முகமாக வந்துடும். யோன்னு அரண்டுவான். பார்த்தா தெரியும் அங்கே ஒரு என்ட்ரி. யார் நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.
அது நம்ம எமட்டோ வந்து உஸ்டையில் போட்டு அந்த மீன் தக்கச்சு நிற்க வைப்பார். உடனே நீங்கள் கிளம்புங்க, ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லுவார். இங்கே நம்ம எவோபா இட்டாச்சி, அதாவது நம்ம காங்கங்களெல்லாம் வர வைப்பார். உடனே பார்த்தா அடுத்து திரும்பி மீன் வந்துருச்சு, வெறி ஆயிடுச்சு. இப்போ நைட் சீனில் காட்டுறாங்க. இந்த மீன் ஒருவேளை 3rd கிரேட் நிஞ்சா வாரில் சர்வைவ் ஆகி உயிர் பழச்சிருக்கான்னு சொல்கிறார் நம்ம எவோபா. யூசிக்கே இந்த ஒரு கிரியேச்சர் 15 வருஷமும் அந்த கடலுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லுவான் நம்ம யூசிக்கே. அதுக்கு எமட்டோ நீ நிமிஷம் நீ அங்கேயே நில்லு அப்படின்றாரு. அந்த அனிமலை சும்மா விட்டுட்டா திரும்பி அதோட வேர்ல்டுக்கே போயிடும். அதுக்கு நம்ம நருட்டோ சொல்கிறான், ஏன் இந்த அனிமல் இந்த ஊர் மக்களை தான் தாக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம எமோட்டோ யோசிப்பார், ஒருவேளை அந்த சமனிங் அனிமலுக்கு இன்னும் அந்த உலகத்தை போக பிடிக்கலையோ, அது சமன்மானவர் இறந்த பின்னும் உயிரோடு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி தானே யோசிக்க சொல்லுவார். அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இந்த மான்ஸ்டரை பார்த்து யாருமே இப்போ கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறதே இல்லை. இந்த கிரியேச்சரை பார்த்து இப்போ மீன் பிடிக்கவே யாரும் போகிறது இல்லையா? ஆமாம், என்ன பண்ண அவ்வளோ பயமாக இருக்குது பார்த்தாலே. ஓ சரி சரி நம்ம நாட்டை சொல்லுவான். யூசிக்க சொல்லுவான், நீலாம் நான் மீனை பிடிச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம நருட்டோ, நான் என்ன நீ அந்த ஃபிஷ்ஷுக்கு இறையா இருப்பாடா அப்படின்னு தானே, இது இப்போ நம்ம 2 பேர்த்துக்குள்ள விஷயம், நீ நின்று பேசுவா அப்படின்னு நம்ம நருட்டோ. அதுக்கு நம்ம யூசிக்கே பார்க்காம போக உடனே நம்ம நருட்டோ இப்படியே 3 சொல்லிச்சுக்குவான். அப்பா யூசிக்கே நம்ம நருட்டோ திட்டுவான்ப்பா. நம்ம யூசிக்க சொல்லுவான், அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ராடு வேணும். அது மாட்சுக்கா மெட்டீரியலில் பண்ண ராடாக இருக்கணும். அது இருந்தால் இப்போ நம்ம இந்த மீன் அசால்ட்டாக பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம யூசிக்கே நம்ம நருட்டோட்ட அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோ கேட்பான், ஏன்பா ஏகப்பட்டதை கேட்குறியப்பா அப்படின்னு. யூசிக்க திரும்பி பார்ப்பான், ஏன்பா இப்படி திரும்பி பார்க்குற, எனக்கு சில நேரத்தில் பயந்துட்டேன் அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்லுவான். நம்ம நருட்டோ சைடில் பார்ப்பான், ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே கேட்பான் நம்ம யூசிக்கிட்ட, இதான் அவங்க அப்பாவா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம யூசிக்கே ஒரு கடுமையான பதில் சொல்லுவான், மீன் பிடிக்கிறத நான் யாரோ எங்கள் அப்பா யாரோ இல்லை, நீ மூக்கிடாத அதாவது தலையிடாத அப்படின்னு சொல்லிடுவான் நம்ம யூசிக்கே. நருட்டோ யாமோட்டோ கிட்ட உதவி கேட்பான், இந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா. அதுக்கு யாமோட்டோ அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது, அவனுக்கு கூட இருந்து ஒரு உறுதுணையாக இருப்போம் நம்ம நருட்டோ சொல்லுவான். நம்ம யாமோட்டோ சுத்தமாக யோசிக்காமல் பேசுவார், நம்ம நீ இப்போ எஸ்ராங் மிஷினில் இருக்க, எப்படி ஒரு நாள் இப்போ போக முடியும்னு திடீர்னு நம்ம காய் ஓடியே வந்து யாமோட்டோ கிட்ட, ஏன் நீ இப்படி சுயநலவாதியாக இருக்க, நம்ம அவங்க அதாவது யுசிக்கேக்கு நம்ம உதவி பண்ணுவோம், கூட இருந்து உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம யாமோட்டோ சரி சரி ஓகே ஓகேன்றாரு. நம்ம நருட்டோ சொல்லுவான், மார்னிங்கிற எலமெண்ட் வந்து இந்த சீலிங் பண்ணியிருந்தா இப்போ இந்த ஃபிஷ்ஷை உடனே நம்ம பிடிச்சிடலாம். இப்போ நம்ம யுசிக்கேவும் பாவம் அவங்க அப்பா இல்லாமல் தரிச்சுக்கிட்டு இருக்கான், அதாவது அவங்க அப்பாவே இனிமேல் நினைக்கிறான் அப்படின்னு நம்ம நருட்டோ எமோட்டோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம நருட்டோ சரியான எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பான். இங்கிட்டு பார்த்தா யூசிக்கே அவனுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். பார்த்தீங்களா, அவனுக்கு என்னமோ மீன் பிடிக்கக்காண்டி கத்தியெல்லாம் தூக்கி கம்பில் போட்டு கட்டிக்கிட்டு இருப்பான். காலை எழுந்திரிச்சோன்னே ஒரு படகோட கிளம்புறான் நம்ம யூசிக்கே. நருட்டோ உடனே ஒரு ஃபிஷிங் ராடை கொண்டு வந்து யூசிக்கே கிட்ட காமிப்பான். இதை பார்த்து எமோட்டோ சொல்லுவார், இது சும்மா என்னால் முடிஞ்ச ஒரு உதவி தான் அப்படின்னோடனே நம்ம யூசிக்கே அதை வந்து ஒரு ஸ்விங் பண்ணி பார்த்துட்டு அவட திரும்பி போட்டுக்குள்ளே திரும்பி ஏறி போயிடுவான். சரி வாங்க அப்படின்னு நம்ம யூசிக்கே கூப்பிடுவான். இவர் சொல்லுவார் யூசிக்கே, இந்த மாலிங் எலமெண்ட்டை அந்த சமன் பண்ண ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு நிறையா சக்தி தேவை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம மைட் காய் சொல்லுவார், உனக்கு சக்தி தானே தேவை, எதுவும் இல்லை மைட் காய் த 8 கேட் சீலர் அப்படின்னு சொல்லு. உடனே அங்கே நான் வந்து நிற்பேன், உனக்கு தேவையான அளவு சக்தி என்னையே அவனை கற்பணிச்சிடும் அப்படின்னு சொல்லார். சரி யூசிக்கே ஒரு பொண்ணு சிரிப்பை போட்டு அப்படியே திடுக்கிட்டு நிற்கிறான். நருட்டோ கேட்பான், என்னடா நிற்கிற அப்படின்னு. யூசிக்கே ஒரு வார்ம் சிரிப்பை சிரிச்சுட்டு வாங்க கிளம்பலான்னு அப்படியே போட்டை எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. யூசிக்கே எங்கிட்டு பார்க்க, நருட்டோ அங்கிட்டு பார்க்க. பார்த்தா கீழே மீன் இருக்குது, காகங்கள் கரைக்க அப்படியே இங்கிட்ட இருக்குது மீன், இங்கிட்டு இருக்குது மீன். ஒன்று காய் துடுப்பு அப்படி போடுறாரு. பார்த்தா மீன் போட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிற பாருங்களேன். அப்படியே மீனோட கத்திக்கிட்டாரே வந்துட்டாங்க. உடனே நம்ம யூசிக்கே என்னன்னு பார்த்தா நருட்டோ மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தா இருங்க நம்ம மியூசிக்கை சொல்கிறான், சும்மா ஒரு பர்போஸ்க்காக நம்ம மீனை திசை திருப்புக்காக இது மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி செஞ்சேன். அதுக்கு நருட்டோ கேட்பான், செஞ்சதான் செஞ்சேன், ஏன்டா என்னைய செஞ்ச அப்படின்னு கேட்பான் நம்ம நருட்டோ.
நல்லா ஷோயிங்காக இருக்கல, அதான் நான் உன்னையே பண்ணிட்டேன் அப்படின்னா நருட்டோ உன் மனசில் வச்சுக்கிட்டு இருப்பான். என்ன போய் இப்படி பண்ணியிருக்கேடான்னு ஒன்று டக்குன்னு யோசிக்க கடலை தூக்கி போட்டுறான். ஐயோ என்னை கடலை தூக்கி போட்டியடா, இப்போ அந்த மீனை சாப்பிட போதுன்னு. அந்த மீன் அதை பார்த்துருச்சு. அதை துரத்திக்கிட்டு நம்ம மைட் காய் உடனே பச்சை கலர் கூட ஆட் பண்ணிட்டாரு. நிறைய சக்கராவோட துடுப்பை போட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம மைட் காயோட கண்ணே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே போன மைக்கோட நிலமை இன்னும் போய்கிட்டே இருக்குது. நம்ம மைட் காயோட கண்ணை பாருங்க, ஐயோப்பா வெள்ளை கலரில் ஆயிடுச்சு. நம்ம மைட் காய் ரொம்ப சக்கரை வெளியேற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்ன எஃபெக்ட்டுக்கு இது உண்மை தான். அப்புறம் சரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எப்பா எவ்வளோ ஃபீடாக தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பொம்மை உள்ளே போய்கிட்டே இருக்குது. இப்போ அதை பொம்மை அந்த மீன் பிடிச்சிருச்சு. ஐயோ என்ன அந்த மீன் பிடிச்சிருச்சு, சாகடிக்க போதே. நான் நருட்டோ உண்மையுமே அந்த துக்கத்தில் தான் இருக்கான். எப்பா ஏன்பா நருட்டோ வாப்பா ஒரு உதவி போடுப்பான்னு அங்கே பாருங்கள். அந்த தூண்டிலே எப்படி சொல்ல புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கிட்டிருந்து தூண்டித்தோட நிரம்ப தாங்குமான்னு எப்பா காய் ஒரு பெரிய அளவில் ஒரு சக்கரா வெளியேற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம காய் என்னடா இப்படி ஏற்றிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா துடுப்பை கயமையாக போகிறாரு. ஓகே காய் சூப்பராக துடுப்பு போடுறீங்க அப்படின்னு நம்ம ஃபுக்குசே அதாவது யுசிகே கேட்குறாரு. யுசிகே என்ன காய் இப்படி துடுப்பு போடுறீங்க, ஏப்பா மூச்சு வாங்குது அப்படின்னு நம்ம காய் சொல்கிறாரு. சரின்னு பார்த்தா இப்போ அந்த மீன் தான் இவங்க இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. இவங்க துடுப்பே போட தேவையில்ல, மீன் தான் இவங்களும் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஏதேனும் கபாவும் நல்லா பார்ப்பான், என்னடா அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இனிமே தாண்டா சம்பவமே இருக்குதுன்னு நம்ம யுசிகே சொல்ல அது லைட்டாக எக்ஸ்ட்ராட் ஆயிரும். உடனே போட்டே ஒரு குலுங்கும் டக்கு நருட்டோ நம்ம யுசிகேவை பிடிச்சிடுவான். யுசிகே சொல்லுவான், நருட்டோ என்னை விடு, இது எனக்கும் அதுக்குமா உள்ள சண்டை, அதுக்குள்ளே நீ குறுக்கிடாத, நான் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுசிகே எந்திரிச்சு ஒரு கர்ம கோவத்தோடு அந்த மீனை திரும்பி இழுப்பான். மாலின்னு செம்ம ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும். யுசிகே அப்படியே தூண்டில பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எவோபா உடனே பண்ண வேண்டாம் அதனாட்ட சொல்லுவான். இல்லை ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், அவங்க அப்பாவை பீட் பண்ணுறதுக்காக நம்பி இருக்கான், அதுவும் அவன் சொந்த 2 கையில் நம்பி இருக்கான் அப்படின்னு அவனை யூசிக்க சுற்றிக்கிட்டே இருக்கான். நம்ப அவன் முடிஞ்சவும் சுற்றிக்கிட்டே இருக்கான். கடல் அலையும் பெருசாக இங்கே அந்த மங்கள்னு அதை தொட்டிக்கிட்டே இருக்குது. அதை போட்டை அடிச்சுக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா யூசிகே சொல்லுவான், இன்னும் மாலின்ட்டு அவ்வளோ சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கம்பு வளையும் நருட்டோ யூசிகேன்னு கத்துவான். யூசிகே பயங்கரப்படியாக புல் பண்ணி எப்படியோ மாலினை பிடிச்சிருவான். அதாவது புல் பண்ணிடுவான். அதிகப்படியான தண்ணி இவங்க மேலே பட்டுரும். எப்பான்னு ஒரு பெருமூச்சை விட்டு பார்த்தா நம்ம யூசிகே மாலினை பிடிச்சிருவான். அப்படியே ஒரு கொஞ்சம் சிரிப்பை போடுவான். எப்படியோ கஷ்டப்பட்டு மாலினை நம்ம யூசிகே பிடிச்சிட்டான். அப்படியே ஒரு அதிகாலை பொழுதாகுது. நம்ம காயை உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. நருட்டோ நீ சாதிச்சிட்ட யூசிகே, அதுவும் 2 கைகளால் இந்த மாலினை நீ பிடிச்சிருக்க அப்படின்னோடனே அப்படியே திடுச்சு போயிடுவான் நம்ம யூசிகே. சரி இன்னும் என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேன் அப்படின்னோடனே இங்கே பார்த்தா அந்த மாலின் மேலே ஒரு சுரிக்கன் ஒட்டியிருக்கும். அந்த சுரிக்கனை நம்ம நருட்டோ உருவின உடனே அது பார்த்தா நார்மல் கண்ணா மாறிடும். உடனே நம்ம நருட்டோ கம்பா இதான் அது காரணம் போல் அப்படின்னோடனே நம்ம எவ்வளோ சொல்லுவார், ஆமாம் இது வந்து டீமன் சுரிக்கன், இது 4th கிரேட் அதாவது 3rd கிரேட் நிஞ்சாவாரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா. சரி நான் இதை திரும்பி இதோட இடத்துக்கு அனுப்பிடுன்னு யுசிகிட்ட கேட்பான். யுசிகே எந்த ஆட்சிப்பானே இல்லை, நீங்கள் அந்த மீன் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம யுசிகே. சூரியன் மறையிற டைமில் அந்த ஜெயின் மாலின் சந்தோஷமாக அப்படியே தப்பி குதிச்சு கடலுக்குள்ளே போகும். நம்ம யுசிகேவும் நம்ம எப்படியோ மீனையும் பிடிச்சிட்டோம், அதையும் திரும்பி விட்டுட்டோன்னு ஒரு யோசியோட அப்படியே கண்ணை மூடுவோம். ஸோ மொத்தம் அப்படியே இருட்டும் ஆயிடுது. இங்கிட்டு பார்த்தா நம்ம நருட்டோ அவனோட எக்ஸ்ட்ரா நிமிஷம் யுசிகே நருட்டோவுக்கு பாய் சொல்லி அவனை வழியை அனுப்பி வச்சுருவான்.